friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சிம்பிளான ரொம்ப ஈஸியான Ceylon Parotta எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல வந்து நம்ம இன்னைக்கு முட்டை சேர்க்காம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாவு கலந்துறலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது வந்து 250 கிராம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் உப்பு இல்லனா தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு வாட்டி கலந்ததுக்கு அப்புறமா இதல 1/4 கப் பால். இது வந்து காய்ச்சின பாலை ஆற வச்சு எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல சாஃப்ட்டான மாவு பதத்துக்கு நம்ம வந்து கலந்து வைக்கணும். ரொம்ப தண்ணி ஆகிர கூடாது. அதே ரொம்ப ஸ்டிஃபாவும் இருக்க கூடாது. நல்லா சாஃப்ட்டா வரணும். பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு. இப்போ இத வந்து ஒரு டேபிள்ல மாத்திட்டு நல்லா நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணி பிசையணும். அப்பதான் வந்து பரோட்டா நல்லா சாஃப்ட்டா வரும். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷமாவது நம்ம வந்து கலந்து வைக்கணும். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் போல நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இத வந்து நம்ம தொட்டு பார்க்கறப்பவே தெரியும் கையில ஒட்டல, ஆனா நல்ல சாஃப்ட்டா இருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இத வந்து ஒரு பவுல்ல மாத்திட்டு இது கூட வந்து 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இத வந்து நம்ம மறுபடியும் நம்ம நல்லா கலந்து வைக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் சேர்த்ததும் எல்லாம் உள்ள போகாத மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் கலந்து வைக்கிறப்போ கரெக்ட்டா வந்துரும். பாருங்க இந்த மாதிரி. நல்லா கலந்தாச்சு. நல்லா சாஃப்ட்டா இருக்கு. அதே நேரம் கையில ஒட்டல. இந்த மாதிரி வரணும். இப்போ இதுக்கு மேல வந்து இன்னும் 2 டேபிள்ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துட்டு இத வந்து நம்ம மூடி வச்சிரலாம். இருக்கட்டும். காயாம இருக்கணும். இனி இத வந்து மினிமம் 1 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் போல ஊற வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஊற வைக்க தான் நல்ல ஸ்ட்ரெச்சியா வரும். நம்மளால வந்து ஈஸியா விரிக்க முடியும். அதனால வந்து நல்லா ஊற வைக்கணும். இருக்கட்டும். இப்போ நல்லா ஊறி நல்லா சாஃப்ட்டா வந்திருக்கு. நம்ம வந்து தொட்டு பார்த்தாலே தெரியும் அவ்ளோ நல்லா சாஃப்ட்டா இருக்கும். பாருங்க நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அப்படியே சாஃப்ட்டா வருது. இந்த மாதிரி இருக்கும் நம்ம வந்து ஊற வைக்கிறதுனால. இப்போ இத வந்து 5ல இருந்து 6ஆ பிரிச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸ்னா 5, கொஞ்சம் மீடியம் சைஸ்னா 6. இந்த மாதிரி கையில வச்சு நம்ம அழுத்தும் போதே பந்து மாதிரி அழகா வந்துரும். இப்போ இதலவே வந்து எண்ணெய் மீதி இருக்கும். அதுல இருந்து நம்ம லைட்டா எல்லாத்துக்கு மேலயும் தேய்ச்சிடலாம். ஏன்னா வந்து காஞ்சிர கூடாது. காஞ்சதுனா நம்மளால ஈஸியா விரிக்க முடியாது. மறுபடியும் இத மூடி வச்சிட்டு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் போல இருக்கட்டும். அதுக்கு அப்புறமா நம்ம வந்து பரோட்டா பண்ணலாம். இப்போ வந்து நல்லா ஊறி ரெடியா இருக்கு. இதுல இருந்து ஒண்ணு எடுத்துட்டு நம்ம வந்து விரிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுல வச்சிட்டு நம்ம வந்து உள்ளங்கை வச்சு நம்ம விரிக்கும் போது ஈஸியா இருக்கும். நம்ம வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கல அப்படினா நம்மளால ஈஸியா விரிக்க முடியாது. இங்க இருந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா அழகா வரும். லைட்டா ஓட்டை இருந்துச்சுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் வந்து கொஞ்சம் மெல்லிஸாக தான் விரிச்சிருக்கேன். நமக்கு வந்து எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி விரிச்சிக்கலாம். பொதுவாக ஒரு சைடை பிடிச்சிட்டு வந்து வீசுகிற மாதிரி பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மெத்தடுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம வந்து ஓரங்களை வந்து அப்படியே லைட்டாக புல் பண்ணும்போதே ரொம்ப அழகாக விரிஞ்சு வரும். பாருங்கள் என் கையெல்லாம் தெரியுது. அந்த அளவுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் நம்ம வந்து நிறைய நேரம் ஊற வைக்கிறதுனால. ரொம்ப டைட்டாக நம்ம வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நம்மளால மெல்லிசாக விரிக்க வராது. அதனால கொஞ்சம் சாஃப்டாக தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணி வைக்கணும். நம்ம இழுக்க வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா விரிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 1/2 டீஸ்பூன் போல் எண்ணெயை வந்து நம்ம நடுவில் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து மடிக்கணும். இந்த சைட்லேருந்து பாதி வரைக்கும் கொண்டு போயிட்டு அடுத்த சைட்லேருந்து பாதி வரைக்கும் கொண்டு வந்துட்டு அப்புறமா 2 ஓரங்களையும் வந்து நம்ம பாதியில் கொண்டு வரணும். ஓரளவுக்கு நல்லா விரிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. இந்த சைட்லேருந்து ஒரு மடிப்பு, அந்த சைட்லேருந்து ஒரு மடிப்பு, இது ரெண்டும் வந்து மீட் ஆகணும். அதுக்கப்புறமா இந்த ஓரங்கள் ரெண்டையும் நம்ம மடிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும். இப்போது தோசைக்கல் சூடானதும் இதை வந்து நம்ம உள்ளே வச்சுட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம வந்து வேக வச்சு எடுக்கணும். ரொம்ப அதிகமான சூடில் வைக்க வேண்டாம். அதெல்லாம் ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அப்படியே மேலே கொஞ்சமாக எண்ணெய், நம்ம எண்ணெய் சேர்க்கும் போது தான் கடையில் வாங்கக்கூடிய டேஸ்ட் வரும். அதனால் லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் போதும் சேர்த்துட்டு கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம திருப்பி போட்டுட்டு மறுபடியும் 2 சைடும் நல்லா கோல்டன் கலர் வரது வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுக்கணும். கொஞ்சம் ஸ்லோவாக உள்ள வரைக்கும் அந்த லேயர்ஸ்லாம் நல்லா வெந்து வரணும். அதனால் அது வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுக்கணும். இப்போ 2 பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். 2 சைடும் பொன்னிறம் ஆறது வரைக்கும் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான சிலோன் பரோட்டா தயார். அவ்வளோதான். அப்படியே இது கூட வந்து சால்னா, குழம்பு எல்லாமே நல்லாயிருக்கும். டடா!
நம்மளோட சிலோன் பரோட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஆஹா. அந்த லேயர்ஸ்லாம் அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது. கொஞ்ச நேரம் நம்ம வந்து மாவு ஊற வைக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒருவேளை வேறு ஊரில் இருக்கீங்க அப்படின்னா ஆல் பர்பஸ் ஃப்ளார்னு எழுதியிருப்பாங்க, அது நம்ம வாங்கக்கூடாது. மைதான் இந்தியன் ஸ்டோரில் கிடைக்கும்ல, அதுதான் வாங்கணும். அதில் தான் வந்து பரோட்டா நல்லா வரும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.